எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெஷினில் வந்து ஆயில் ட்ரே இருக்கும் இல்லையா, அது வந்து குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் உடஞ்சிடும், இல்லை மக்கி போனது மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வந்துடும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு, இது எதனால் பிடிச்சிருக்கு இல்லை நம்ம வீடியோஸ் பற்றின கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போட முடியும் நெக்ஸ்ட்டு. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நாம் இந்த டெய்லரிங் மிஷினை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி தான் தூக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். தூக்கிட்டு நான் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த இதை ஒயரோட கனெக்ஷனையும் எடுத்துடுறேன். அவ்வளோதான். தூக்கி கீழே வச்சுட்டு நாம் வந்து இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ட்ரேயோட அந்த பிசுறு எதுனா இதில் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். எனக்கு உடஞ்சிருச்சு, சுத்தமாகவே அது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, மட்கிடுச்சு. ஒரு 10 இயர்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு. அதனால் இதில் இருக்கிற மற்ற அந்த நூல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே அந்த ஆயில் ட்ரேயை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆணி குட்டி குட்டி முள் ஆணி மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சில ஆணி வந்து நம்மளால் எடுக்க முடியுது. நான் 2 ரிமூவ் பண்ணேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில ஆணி வந்து என்னால் என்ன ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலை. ஏன்னா அந்த கொண்டை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த ஆணிக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அது வந்து நம்மளுடைய கட்டிங் பிளேடில் வந்து கரெக்டாக க்ரிப்பாக பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி ரொம்ப உள்ள எட்ஜ் வரைக்குமே அவங்க ஏற்கனவே தள்ளிட்டாங்க, கேப் இல்லை. அதனால் அது கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியாததுனால என்னோடய ஹஸ்பண்டு தான் இதை வந்து இப்போது ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இதை எதனால் நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆயில் ட்ரே சேஞ்ச் பண்ணுறதுக்கேவும் கடைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணுறேன். இது நம்ம வீட்டில் வச்சே செஞ்சுக்கலாம் இல்லையா. கொஞ்சம் டிலே தான் ஆகுது, ஏன்னா நமக்கு இதில் முன்ன பின்னே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் கூட இந்த தூக்கிட்டு போய் நம்ம அங்கே கொண்டு போய் அதை செட் பண்ணி திரும்ப தூக்கிட்டு வந்து இந்த வேலை நமக்கு மிச்சமாகுது இல்லையா. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நாம் இதை முடிச்சிடலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எடுக்காத ஆணியை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரி சுத்தியல் வச்சு உள்ளே நல்லாவே தட்டி விட்டுறோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஆயில் ட்ரே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு சீட் மாதிரி நமக்கு கிடைக்குது. இதை வந்து இந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நாம் மடிக்கலாம். இது மாதிரி மடித்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி இப்போ நமக்கு ஆணி அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நாம் ஆணி அடிக்கணும். அந்த ஹோல் வந்து இந்த இது போயிட்டு வர்றதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த ஹோலை வச்சுக்கணும். சின்ன மெஷினாக இருந்தால் இந்த ஹோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் வந்து இந்த இது இருக்காது. கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணுமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1 சைடுக்கு 3 ஆணி அந்த மாதிரி நாம் அடிச்சுக்கலாம். ஏற்கனவே இருந்த ஆணி இருந்த தடத்தில் தான் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இது ஆணி அடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாகவே இருக்குது. ஈஸியாக உள்ளேயும் நமக்கு இறங்கிடுது. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற சீட்டும் ஒரு பிளாஸ்டிக்கை விட நல்லா சாஃப்டானதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மரம் நம்மளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, டாப்பு டெய்லரிங் மிஷினோட டாப் சைடும் அந்த மரமுமே நமக்கு டக்குன்னு இந்த ஆணி உள்ளே போயிடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை அப்படியே நல்லா வச்சு அடிச்சுக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த
நம்மளுடைய டெய்லரிங் மெஷின் வந்து கரெக்டாக நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே வச்சு அடித்து விட்டுறக்கூடாது. கரெக்டாக நம்ம அதுக்கு கீழே பெர்ஃபெக்டாக நிற்கிற மாதிரி அடிக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த டெய்லரிங் மிஷின் நிற்கிறதுக்கு வந்து அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு கீழே தான் வச்சு அடிக்கணும். அதே மாதிரி எல்லா பக்கமும் வச்சு அடிச்சிடணும். நாங்கள் ஃபேமிலியாகவே இதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். என்னுடைய பையன் பக்கத்தில் இருக்கிறான், என்னோடய ஹஸ்பண்ட் அடிச்சிட்ருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போட்டுட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுடைய அந்த டெய்லரிங் மிஷின் ஃபிக்ஸ் ஆகிற இடத்த நாம் எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இதை வந்து வைக்கக்கூடாது. அதுதான் மெயினாக. ஏன்னா நமக்கு முன்ன பின்ன இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்குமே இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் டெய்லரிங் அந்த பார்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். ஒன்லி 100 ருபீஸ் தான். அவங்கக்கிட்டே தான் நான் எடுத்துகிட்டு வரணுமா, நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன மெத்தடுன்னு கேட்டேன். அதைப்படி ட்ரை பண்ணேன். அதை எனக்கு என்ன மாதிரி தெரியாதவங்க நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி 1/2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நமக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூவாகவும் இருக்கும். ஏன்னா ஒரே நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி ப்ளவுஸ் வீடியோ அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த டெய்லரிங் மிஷின் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் கற்றுக்கலாமே அப்படின்னு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.